புதுச்சேரியில் பட்டப்பகலில் கார் மெக்கானிக் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. 6 மாதம் காத்திருந்து பழி தீர்த்த கும்பல் சிக்கியது எப்படி? புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ஈச்சங்காடு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 27 வயதான சிவானந்தம். கார் மெக்கானிக்காக இருக்கும் சிவானந்தம் டாட்டூ வரையும் பணியை பகுதி நேரமாக செய்து வந்தார். திங்களன்று மதியம் கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள ஏரிக்கரை வழியாக டாட்டூ போட பைக்கில் தனது நண்பர் பிரகாஷ் என்பவருடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பிரகாஷை விரட்டி அனுப்பிவிட்டு சிவானந்தத்தை வெட்டி கொலை செய்தது. தகவல் அறிந்து எஸ்பி பக்தவச்சலம் தலைமையில் கிருமாம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த பிரகாஷ் கொலை குற்றவாளிகளை அடையாளம் காட்டினார். அவர் கூறிய நபர்களை போலீசார் தேடிக் கொண்டிருந்த நிலையில் கொலை செய்ததாக 4 பேர் கடலூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். சிவானந்தத்தை கொன்றதாக ஆகாஷ், மகேந்திரன், ரஞ்சித் மற்றும் கார்த்திக் ஆகியோர் கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சிவானந்தம் ஏற்கனவே கஞ்சா வழக்கில் சிக்கியவர் என்பது தெரிய வந்துள்ளது. கஞ்சா விற்பதில் கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரனுக்கும் சிவானந்தத்துக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. கடந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நடனம் ஆடுவதிலும் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. சிவானந்தனின் ஊருக்குள் மகேந்திரன் நுழைந்ததால் ஆத்திரமடைந்த சிவானந்தன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து மகேந்திரனை தாக்கி இருக்கிறார். மேலும் ஈச்சங்காடு முதல் வம்பாப்பேட் வரை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மகேந்திரனை சிவானந்தம் அடித்தே ஊரை விட்டு துரத்தியுள்ளார். இதில் விரோதம் அதிகமாக பழி தீர்ப்பதற்காக தக்க சமயத்திற்கு மகேந்திரன் நோட்டமிட்டு காத்திருந்திருக்கிறார். தனது கொலை திட்டத்தின்படி டாட்டூ போட வேண்டும் என சிவானந்தத்தை வரவழைத்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.